ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி இஃப்தாருக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் டின்னராகவும் எடுத்துக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சிக்கன் முர்த்தபா தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். எப்போ மாவு எடுத்தாலும் சலிச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட மாவு வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்காது. அதனால் எப்போவுமே மாவு சலிச்சுட்டு சேர்க்குறது நல்லது. இப்போ மாவு எல்லாமே நான் சலிச்சு எடுத்துட்டேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்திங்கன்னா அந்த ரொட்டி மேலே கலர் கொஞ்சம் ப்ரௌனாக நல்லா கிடைக்கும். அதனால் சீனி சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் இல்லைனா பட்டர் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சீனி, உப்பு, நெய் எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா வெறுமனே கை போட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பரோட்டா மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசையணும், அப்போ தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இது மேலே எண்ணெய் தடவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் இது மேலே எண்ணெய் தடவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு மாவு நல்லா நம்ம ஊற விட்டுறலாம். மூடி போட்டு இதை ஊற வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன். 300 கிராம் அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், இது போல் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு 1/4 கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. வெங்காயம் நல்லா உதிரியாக வர அளவுக்கு நம்ம இது போல் கொத்தி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவும் சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்கும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதிலே நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துடலாம். சிக்கனும் சேர்த்துட்டு நல்லா உதிரியாக வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சிக்கனில் இருக்கிற தண்ணி, இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலே நமக்கு வெந்து வந்துடும். இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இது உதிரியாக வரணும். சிக்கன் நல்லா வெந்து வரணும். வெந்து வர அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். நம்ம அடுப்பு வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வெந்து வரும். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கரெக்டாக நமக்கு உதிரியாக வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சுருந்த மாவு வந்து நல்லா ஊறி வந்துருந்தது. திரும்ப நான் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா அடிச்சுக்கிட்டு இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த சிக்கன் கலவையை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒட்டுறதுக்கு வேணுன்றதுக்காக இது போல் நம்ம முட்டையை செஞ்சு வச்சுருக்கோம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் ஒரே ஒரு முட்டையை மட்டும் நான் உடச்சி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கிண்டி வச்சுக்கோங்க. நம்ம மேலே வந்து இந்த பரோட்டா மேலே தடவுறதுக்கு இது தேவைப்படும். அதனால் இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக மாவு நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு தேய்க்கும் போது கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க அந்த கவுண்டர் டாப்பில். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இது போல் உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக இழுக்க முடியுமோ நைஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா எல்லா பக்கமும் ஓரங்கள் எல்லாமே நைஸாக வர்ற அளவுக்கு நம்ம பெரிய ரொட்டி மாதிரி நம்ம விரித்து விட்டுக்கலாம். இதை நீங்கள் பரோட்டா மாதிரி உங்களுக்கு கிளியாமல் வீச தெரிஞ்சால் நீங்கள் வீசி எடுத்துக்கோங்க. இப்போ தேய்ச்சி வச்சுருக்க மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சிடலாம். இது போல் கொஞ்சம் பரவலாக வச்சுக்கோங்க. நீளமாகவோ ஸ்கொயராகவோ இது போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நம்ம மூடிடலாம்.
இது போல் மூடிட்டு இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டை கலவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே தூக்கி முட்டை இருக்கிற பகுதியை தோசைக்கல்லில் வச்சுருங்க. வச்சுட்டு மேல் பகுதியில் இன்னும் கொஞ்சம் நம்ம முட்டை தடவிட்டு நல்லா 2 பக்கமும் செவந்து வர மாதிரி வேக வச்சிடலாம். அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது போல் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வெந்துருச்சு. நான் உங்களுக்கு இன்னொன்று மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் மாவு நல்லா விரிச்சிட்டு இது போல் ஸ்டஃபிங் வச்சுட்டு இது போல் மூடிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு தேய்க்கும் போது வராது, 1-2 தேய்ச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது போல் வச்சு மூடிட்டு இது மேலேயும் மறுபடியும் முட்டை அப்ளை பண்ணிவிட்டு இது போல் தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க வேகிற மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் முட்டையை தடவிக்கோங்க. தடவிட்டு இதை அப்படியே தோசைக்கல் மேலே வச்சுட்டு மேல் பகுதியிலேயும் முட்டை தடவி நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா முர்த்தப்பாவும் நம்ம சுட்டு எடுத்துட்டோம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு மெல்லிசாக தேய்ச்சிருக்கிறதுனால இது சாப்பிட்றதுக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டஃபிங்கில் என்னென்ன நீங்கள் சேர்த்துக்கணுமோ உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். குடமிளகாய், கேரட் இது போலவும் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு பதில் மட்டன் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கிறலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இஃப்தாருக்கு மட்டும் இல்லை, பெருநாள் பசியாகிறதுக்கு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் கெஸ்ட்டு யாராவது வந்தாங்களும் டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கணும், உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்ட்டான சிக்கன் முர்த்தப்பா சுலபமாக வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இன்றைக்கி இஃப்தாருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.